அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விளையாட்டாக இந்த வார்த்தையை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி பாருங்கள், ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கை இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க முக்கியமான வீடியோஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் உடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது பணம் தொடர்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். மேலும் இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொன்னாலே போதும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அதற்காக ஒரே நேரத்திலேயே 20 நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. இப்போ நீங்க ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல கூட நீங்க சொல்லலாம். அல்லது நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்லலாம். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம். ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பிரேக் டைம் கிடைக்கும் பொழுது நீங்க சொல்லலாம். நீங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அந்த நேரம் சொல்லுங்க. அதற்கு பிறகு டைம் கிடைக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. இது போல டோட்டலா ஒரு நாளைக்கு 5 முதல் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு நாள் நீங்க 5 நிமிடங்கள் கூட சொல்லலாம். இன்னொரு நாள் டைம் அதிகமா இருக்குன்னா நீங்க 10 நிமிடங்கள் கூட சொல்லலாம். சோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்,
எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ரிசல்ட்டை எதிர்பார்க்காம இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதுனால எனக்கு பணம் கிடைக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாதுங்க. நீங்க ரொம்ப கேஷுவலா ஜாலியா மைண்ட் ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க. இது போல எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த வார்த்தையை சந்தோஷமா தைரியமா நம்பிக்கையா நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ஒரு வாரத்திற்குள்ளேயே பணம் தொடர்பான ஏதாவது ஒரு மிராக்கிள் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத வழிகள்ல கூட உங்களுக்கு பணவரவு ஏற்படும். கிடைக்கும் அந்த தொகை ஒரு சின்ன அமௌண்டா கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்க சந்தோஷமாக வரவேற்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது நாளடைவில் பணம் தொடர்பான பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியை காட்டிலும் ஒரு நல்ல கம்பெனியில உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். எதிர்பாராத அளவில் ஒரு பெரிய லெவல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். சோ இது போல பணம் தொடர்பான பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதீதமான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். அனைத்து பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ரெகுலரான ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் எங்களுக்கு பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இது போன்ற மெத்தட்ஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். சரி வாங்க அந்த அற்புதமான ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் இது. குறைந்தபட்சமாக ஒரு வாரத்திற்கு இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. பணவரவில் சின்ன சின்ன முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அதற்கு பிறகு இந்த வார்த்தையை ரெகுலரா நீங்களே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். வாய் விட்டும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. இது அதிக நேர விரயமும் கூட ஆகாது. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல மட்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.